அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் ஆண்டவன் வந்து புறம் பேசுறதை பற்றி சொல்கிறான். புறம்னா என்னென்னா, ஒருத்தர் இல்லாதப்போ அவங்கள பற்றி அவங்க சொல்லாததை செய்யாததை அவங்க செஞ்சதாக சொன்னதாக நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லுதோம் அவங்க இல்லாதப்போ அப்படின்னா அதுதான் புறம். அதாவது ஒருத்தர் இல்லாதப்போ அவங்கள பற்றி மற்றவங்க கிட்ட அவங்க செஞ்சதாக சொன்னதாக மற்றவங்ககிட்ட சொல்கிறது தான் புறம். இப்படி சொல்கிறதுனால நம்ம 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 எவ்வளோ இது புறம் பேசியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் நன்மையான காரியம் செஞ்சுருப்போம்ல, அது மறுமையில் வந்து நம்ம செஞ்ச நன்மையான காரியங்கள் வந்து நம்ம யாரை பற்றி புறம் பேசணுமோ, நம்ம செஞ்ச நன்மையான காரியங்கள்லாம் நம்ம யாரை பற்றி புறம் பேசணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் இந்த நன்மையான காரியங்கள்லாம். அதனால் புறம் பேசுறதுலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்புறம் வந்து என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு முதல்ல இருந்து இந்த டெக்ஸ்ட்டை படிங்க, உங்களுக்கு புரியும். அதேமாரி மற்றவங்களுடைய குறைகளை வந்து துருவி துருவி ஆராயாதீங்க. மற்றவங்கள குறைய நீங்கள் மறைச்சிங்கன்னா ஆண்டவன் மறுமையில் உங்களுடைய குறையை மறைப்பான் அப்படின்னு நமக்கு வந்து ஆண்டவன் சொல்லித்தரான். அதனால் மற்றவங்கள்ட்ட ஒவ்வொருத்திட்டையும் நல்ல விஷயம் இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து பழகுங்க. அப்படின்னா தான் மனசில் வெறுப்பு இல்லாமல் நல்லபடியாக பழக முடியும் அப்படின்ட்டு ஆண்டவன் நமக்கு வழிகாட்டு தான். என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு முதலேருந்து இந்த டெக்ஸ்ட்டை படிங்க, புரியும்.